ஏன் டிராவிட்டு நாளைக்கு கிறிஸ்மஸ் ஸ்கூல்லாம் லீவ் விட்டுட்டாங்க, பசங்கலாம் ஜாலியா இருக்காங்க. வருஷா வருஷம் ஸ்கூல் லீவு தானடா. ஆமா, இவரு இயேசு கிறிஸ்து என்ன வழிகாரனா தான் மேல மட்டும் அன்பு தோல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க மேலே அன்பு தோல் இருக்கான். அதுக்கு என்னப்ப இல்ல சொல்றேன், இயேசு கிறிஸ்து எப்படிலாம் வாழ்ந்துருக்காரு பாருங்களேன். பைபிள்லாம் படிப்பியா நீ? எது பைபிள்லாம் படிப்பியாடா? பைப்புலா அப்படின்னா? நாளைக்கு தான் கிறிஸ்மஸோ? ஆமாம், நாளைக்கே கிறிஸ்மஸ், அதான் லீவு, எங்கே பார்த்தாலும் லீவு. ஓ, இயேசுநாதர் ரொம்ப அன்பாக போதிச்சிருக்காரு, எல்லா மக்கள்கிட்டையும் அன்பாக இருப்பார். இப்போ கூட ஒரு வசனம் ஒன்று படித்தனே, என்னை நம்புகிறவர்களை வெறுப்பதும் இல்லை, வெறுப்பதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இயேசுநாதர் சொல்லியிருக்கார். ஆமாம், நான் இயேசுநாதரோட நன்னெறிகள் வந்து மிக சிறப்பானது தம்பி. அவருடைய போதனைகள் எல்லாமே மக்கள் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும். அவர் சொன்ன வசனங்கள்லேயே இது ரொம்ப அற்புதமான வசனம் தம்பி. நான் உங்கள் கூடவே இருந்து செய்யும் காரியங்கள் வந்து மிக பயங்கரமானதாக இருக்கும். நீங்க சொல்றது தானே எனக்கு பயங்கரமா இருக்கு. ஏன்னா என்ன டிராவிட்டு என்ன ஒளிஞ்சுக்கிட்டு சிகரெட் அடிக்கிறா? நிம்மதியாக ஒரு சிகரெட்டோட அடிக்க முடியாது. நாளைக்கு கிறிஸ்மஸில் ஒரே ஜாலி தான். என்னென்ன ஜாலி? ஆமாம், எல்லாத்தையும் ரொம்ப அன்பாக பழகினவர், இல்லாட்டி 3 நாளே உயிரோட வர முடியுமா? யார், இயேசுவா? ஆமாம். பைபிள் படிச்சிருக்கீங்களா? அடிக்கல, வாட்ஸ்அப்பில் பார்ப்பேன். நீ வாங்க, ஒரு செய்தி இருக்கு எனக்காக வாங்கலாம். ஒரு செய்தி இருக்கு, வாங்க. இந்த ஒரு கணேசனும் குமாரனாங்க, அவர் எல்லாரையும் கூப்பிடுங்களேன், எனக்காக கூப்பிடுங்க, ஒரு செய்தி ஒன்று பேசும். அண்ணே, இது வந்து திரௌபதி அம்மன் கோயில் உண்டியல், உங்களுக்கு தெரியுமில்ல? இந்த இருக்கு கோயில், அந்த கோயிலோட உண்டியல். ஆமாம், டெய்லி இதில் வந்து சூடம் ஏற்றுறேன், சில நாள் தேங்காய் உடைப்பேன், எங்கேயாவது வெளியில் போனால் இதில் வேண்டிக்கிட்டு போவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? திராவிட்டுங்கிறது எங்கள் அப்பா கிரிக்கெட் ரசிகர், கிரிக்கெட்டில் திராவிட்டை பிடிக்கும், டொக்குன்னு வைப்பாரு, அந்த திராவிட்டை பிடிக்கும், அதனால எனக்கு டிராவிட்டுன்னு பேர் வச்சுட்டாரு. முதல்ல டிராவிட்டை கிறிஸ்டின் பேர் கிடையாது. காலையிலேருந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர், இவன் என்னமோ வந்து பைபிள் வசனத்தை சொல்கிறான், அவர் என்னமோ வாட்ஸ்அப் சேட்டை சொல்கிறாரு, நீங்கள் என்னமோ ஃபேஸ்புக் ஸ்டோரியை சொல்கிறீங்க, இவர் என்னமோ வந்து கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து சொல்கிறாரு. நான் என்ன கிறிஸ்டினா? நாளைக்கு என்னட்ட கேட்கும் ஒயினும் கேட்டு வந்து வீட்டு வாசலில் நிற்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. முடியாது தம்பி, நான் கிறிஸ்டினே கிடையாதுங்க. என்ன ஆளை விடுங்க. சரி பரவாயில்ல, விடுங்க. எம்மாதமும் ஜம்மா தான், அதுக்காண்டி எல்லாம் கேட்க கொடுக்க முடியாது. அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்.